வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தருமபுரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 9ல் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் இருக்குது. அதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஷன் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ், அல்ஜிப்ரா அண்டு ஸ்டாட் இதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஓவர் டிஸ்கஷன்ஸ் போகலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, a basic solution to the system ax equal to b சரிங்களா is called degenerate அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ax equal to b இந்த ஈக்குவேஷனுக்கு பேசிக் சொல்யூஷன் டீஜெனரேட்டாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் இந்த 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் சொல்யூஷன்னா, அடுத்தது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்குது, பேசிக் வேரியபிள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோங்க அப்படின்னா, ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணுங்க அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இந்த 2 ஈக்குவேஷனுக்கு எத்தனை பேசிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார்முலா என்சிஎம்னு சொல்லிட்டு, என்னன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3, காம்பினேஷன்ஸ் ஆஃப் எம்ன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2. அப்போ 3C2னா 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 2 ஈக்குவேஷனுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேசிக் சொல்யூஷன் கிடைக்குன்னா 3 பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் பேசிக் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து டீஜெனரேட்டாக நான் டீஜெனரேட்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, n-m வேரியபிள் 0ன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? n-m அப்படின்னா n-mனா 3 - 2 = 1. அப்போ ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் 0ன்னு எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் என்னன்னா, அதுக்கு 3 பாசிபிள் இருக்கு இல்லையா? x1 = 0, x2 = 0 அண்ட் x3 = 0. இந்த மாதிரி 0 0 நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி 0ன்னு எடுக்கிற வேரியபிளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் நான் பேசிக் வேரியபிள். நான் பேசிக் வேரியபிள்ஸ் அந்த 0ன்னு எடுக்கிறது. இப்போ நீங்கள் x1 0ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, மீதி x2 ஒரு வேல்யூ கிடைக்கும், x3 ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி மீதி 2க்கு வேல்யூ எதை 0ன்னு எடுத்தீங்களோ அதை போக மீதி இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு பேர் என்னன்னா பேசிக் வேரியபிள். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? பேசிக் வேரியபிள். ஸோ 0ன்னு எடுக்கிறது நான் பேசிக் வேரியபிள். 0 எடுத்தது போக மீதி நீங்கள் கண்டுபிடிக்கிற வேரியபிளோட மதிப்புக்கு பேர், அந்த வேரியபிளுக்கு பேர் பேசிக் வேரியபிள். சரிங்களா? அந்த பேசிக் வேரியபிள் அதுக்கான வேல்யூ வந்து டீஜெனரேட் அப்படின்னா, எனக்கு அதில் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது அந்த பேசிக் x2 x3 வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை x2 0வாக இருக்கலாம், அல்லது x3 0வாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே 0 இருக்கலாம். இந்த மாதிரி 0 வந்துச்சு அப்படின்னா அது டீஜெனரேட்டு. சப்போஸ் அந்த 2 வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அது வந்து நான் டிஜெனரேட். பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கணும், 0வை தவிர பாசிட்டிவ். சப்போஸ் இது வேல்யூ வந்து நெகட்டிவ் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு நெகட்டிவ் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்பீசிபிள் பேசிக் சொல்யூஷனாக மாறிடும். சரிங்களா? இவ்வளோதாங்க ஓவரால். நல்லா புரிஞ்சுங்க. ஈக்குவல் டு 0 வருது நான் பேசிக் வேரியபிள். வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிற வேரியபிள் பேர் பேசிக் வேரியபிள். அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து டீஜெனரேட் சொல்யூஷன். அதுலேயும் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டுமே 2ல் ஏதாவது ஒன்று 0வாக இருக்கணும், இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் ரெண்டுமே நெகட்டிவாவோ அல்லது ஒன்று நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபீசிபிள் சொல்யூஷனாக மாறிடும். அவ்வளோதான். சரிங்களா? ஓவரால் இதில் அப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிடலாம். டீஜெனரேட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் வேரியபிள்ஸ் வேனிஷஸ். சரிங்களா? அப்படிதான் வரும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் வேரியபிள்னா நம்ம எது 0ன்னு வச்சுக்கணுமோ அது மீதி இருக்க வேரியபிள் வந்து வேனிஷஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 0 1 ஓகேங்களா? அடுத்த வேரியபிள் விச் இஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட் இன் சைன் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு வேரியபிள் வந்து அன்ரிஸ்ட்ரிக்டட் இன் சைன் இருந்தால் ஈக்குவல் டு த 2. நம்ம அன்ரிஸ்ட்ரிக்டட் என்ன அப்படின்னா, இப்போ கன்ஸ்டன்ட் 3 கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வேரியபிள் 3 இருக்குது, x1 x2 இது ரெண்டும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. நான் நெகட்டிவ் கொடுத்துட்டு x3 இஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட்னு தருவாங்க. அப்படின்னா ஆக்சுவலாக மீனிங் என்னன்னா இது பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம், ஆர் 0. அதான் அன்ரிஸ்ட்ரிக்ட். அந்த அன்ரிஸ்ட்ரிக்டட்ன்றது நமக்கு என்னன்னு தெரியாது. அதை நம்ம ஆக்சுவலாக எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, x3 = x3' minus x3 ரெண்டு வேரியபிளுடைய டிஃப்ரென்ஸை நம்ம எடுத்துப்போம். அங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த x3' x3'ன்றது எந்த மாதிரி இருக்கணும்னா நான் நெகட்டிவ் வேரியபிளாக மட்டும்தாங்க இருக்கணும். சரிங்களா? நான் நெகட்டிவ் வேரியபிளாக தான் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் வேரியபிள். அன்ரிஸ்ட்ரிக்டட்ன்றது நான் நெகட்டிவ் வேரியபிளாக தான், டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ நான் நெகட்டிவ் வேரியபிளாக தான் இருக்கணும். அடுத்து செட் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் டு த எல்பிபி. ஒரு பேசிக் ஆப்டிமல் சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்பிபி கண்டிப்பாக அது ஃபைனட்டாக தான் இருக்கும், அது இன்ஃபைனட் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்தது an அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த எல்பிபி. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எல்பிபினால லீனியர்
ப்ரோக்ராம் அப்போ லீனியரில் வரது எல்லாமே அப்ஜெக்டிவ் என்ன வரும், லீனியர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி ட்ரூ. அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்கள். த ப்ரைமல் ஹஸ் நோ ஃபிசிபிள் சொல்யூஷன், இட்ஸ் டியூலஸ், அதுவும் என்ன தான் இருக்கும். இதில் ப்ரைமல் வந்து நோ ஃபிசிபிள் அப்படின்னா டியூல் வந்து நோ ஃபிசிபிள் கிடையாது, இட் இஸ் அன்பவுண்டட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? 5வது கொஸ்டின். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். த f of x denote the objective function of the LPP அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், மேக்ஸிமம் z இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் x1 மைனஸ் x2 அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை மேக்ஸிமம் மினிமம் நம்ம மாற்றணும் அப்படின்னா அது எந்த மாதிரி நம்ம மாற்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு அந்த ஃபங்க்ஷன் மினிமம், சப்போஸ் இதை வந்து நம்ம மினிமம் எடுத்துப்போம். சரிங்களா? இந்த கொடுத்துங்கிற கணக்குப்படி இது மினிமம் செட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் மாற்றுறங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு மைனஸில் மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு ஜெட்டு, இது ஒரு மைனஸ் மல்டிப்ளை, இதை தான் நம்ம மைனஸ் ஜெட்டு தான் நம்ம ஜெட் ஸ்டார்னு வச்சுப்போம். அப்போ இதை ஓவரால் நம்ம எப்படி எடுத்துக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் ஜெட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் x1 ப்ளஸ் x2ன்னு எழுதுவோம். சரிங்களா? மைனஸ் x1 ப்ளஸ் x2. அப்போ எனக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னா பாருங்க தான் மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் மைனஸ் அண்ட் f ஆஃப் x. ஓகேங்களா? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள். இன் சம் சிம்ப்ளெக்ஸ் இட்ரேஷன் xj enters in the basis, then இது ஆக்சுவலாக நம்ம டேபிள் போட்டு தான் சொல்ல முடியும். ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த டேபிள் நம்ம ஒன்று போடுவோம் இந்த சிம்பிளெக்ஸ் இட்ரேஷன் மெத்தடில். அதில் ஃபஸ்ட் இட்ரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 3 வேரியபிள் இருக்குது அப்படின்னா அது மேலே எழுதுவோம். இங்கே s1 s2 ஸ்லாக் வேரியபிள் அங்கே இருக்குது அப்படின்னா இந்த s1 வந்து வெளியே போயிட்டு x1 நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரும். அதே போல் s2 வெளியே போயிட்டு x2 உள்ளே வரும். s1 s2 s3 இந்த மாதிரி இருக்க எடுத்துங்க அப்படின்னா அதில் x1ன்றது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, சரிங்களா, ஒன்று எக்ஸ்ஜே வந்து லீவ்ஸும் ஆகலாம் அல்லது லீவ் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து கணக்கு பொறுத்த இருக்குது. அதனால் அது ஆப்ஷன் ஆனால் போத் ஏ அண்ட் யூஆர் பாசிபிள் டிபெண்டிங் ஆன் த எல்பிபி. சரிங்களா? கேன் லீவ் அண்ட் கேனாட் லீவ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கு வந்து 12ன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12, ஒய் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். அப்போ இதில் மேக்ஸிமம் செட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா 48 - 4 44 தான். ஆனால் அந்த வேல்யூ இதில் எதுவுமே இல்லை, நன் அப்படி தான் எப்போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் மேக்ஸிமேஷன் எல்பிபி பிகம் மெத்தடில் இந்த கோபிஷன் ஆக்சுவலாக பிகம் மெத்தட் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்பிபிக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. பிகம் மெத்தட் இந்த கோபிஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். சரிங்களா? மேக்ஸிமைசேஷன்னா பிகம் மெத்தடில் -m ஆப்போசிட்டாக, மேக்ஸிமம்னா -m அண்டு மினிமம்னா +m. சரிங்களா? அடுத்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா புரிஞ்சுங்க. மொத்தத்தில் ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை கொடுத்துங்கிற எல்லா கன்ஸ்டன்ஸும் ஈக்குவல்டாக ஃபஸ்ட் நம்ம மாற்றணும். அதே போல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது ஒன்று மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமம் எது வேணா இருக்கலாம். ஐதர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். சரிங்களா? அது எது வேணா இருக்கலாம். அடுத்தது இந்த ஃபஸ்ட் பாஸ் ஆஃப் த 2 பாஸ் மெத்தட் ஃபார் சால்விங் மேக்ஸிமைசேஷன். அதே போல் 2 பாஸ் மெத்தடில் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கோவிஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கல மேக்ஸிமம்னா -1 இருக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து -1. அடுத்தது the given LPP has 3 constants form 5 non-negative variables and its dual as. நல்லா புரிஞ்சுங்க. the number of constraints equal to number of variables. இதை மறக்கக்கூடாது. அப்போ நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ஸ் நம்ம 3, நம்பர் ஆஃப் வேரியபிள், இந்த நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 3 வேரியபிள் எதுவுமே இல்லை. அடுத்து நம்பர் ஆஃப் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட். 5 நான்-நெகட்டிவ் வேரியபிள், அப்போ 5 கன்ஸ்டன்ஸ். அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இந்த கேனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் செட் நிலவில் அதுதான். இப்போ கேனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுங்க. அந்த கேனானிக்கல் ஃபார்ம்ன்றது நம்ம கொடுத்துக்கிற எல்பிபி வந்து ஒன்லி மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான் இருக்கணும். அதே போல் கன்ஸ்டன்ட்ஸ் அனைத்தும் லெஸ் அண்ட் ஒன்லி, லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன்லி தான் இருக்கணும். இப்போ மஸ்ட் பி ஆஃப் மேக்ஸிமைசேஷன் டைப் தான். சரிங்களா? அடுத்தது 13. ஓகே, அடுத்து 14. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து ஜென்ரல் எல்பி. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எல்பிபி பார்த்தீங்கன்னா எல்லா கன்ஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும். மறந்துடாதீங்க, லெஸ் அண்ட் கிரேட்டர் இருக்கக்கூடாது. எல்லா கன்ஸ்டன்ஸும் ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும். அடுத்தது டியூல் ஆஃப் த டியூல். ஒரு டியூல்ன்றது கொடுத்துருக்க ப்ரைமல், கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து ப்ரைமல், அதுக்கு டியூல் எடுக்கிறீங்க. அதுக்கு மறுபடியும் டியூல் எடுத்தால் ப்ரைமில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரிஜினல் ப்ராப்ளமாக தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பை யூஸிங் த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வி கேன் நெவர். இதில் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க.
இதில் அன்பவுண்டட் சொல்யூஷன்ன்றதே நமக்கு டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இருக்காது எப்பயுமே. அதே போல் இதில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான் இருக்கும், லெசனர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒன்லி தான் இருக்கும். அண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாத ஒரே மெத்தட் தான் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான். நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் யூஸ்டு, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் யூஸ் பண்ணாத ஒரு மெத்தடு டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு. அதே போல் மேக்ஸிமைசேஷன் டைப் லெசனர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் எப்பயுமே கிடைக்காது. சரிங்களா, அது மறக்காதீங்க. அடுத்தது இந்த டியூல் ஆஃப் த சம் கேட்குறாங்க. இதை பாருங்கள், ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு மினிமம்னாலே டியூல் கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம் வரும். அப்போ மேக்ஸிமம்னா எந்தெந்த கணக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஏவும் அண்டு சி மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்குது, பிடி வந்து மினிமம் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரிங்களா, இது ரெண்டில் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எழுத போகிறோம். மேக்ஸிமம்னா நம்மளுக்கு என்ன வரும், கன்ஸ்டன்ட் லெசனர் ஈக்குவல் டு வரணும். அங்கே கிரேட் தானே இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லெசனர் ஈக்குவல் டு, அப்போ இதுதான் எனக்கு வரும். அதே போல் இங்கே ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட் தான் அன்ரிஸ்டட் வரும், அப்போ அதுவும் ஓகே. சரிங்களா, அப்போ சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது நான் டிஜெனரேட் பேசிக் சொல்யூஷன் டு த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நமக்கு தெரியும் நான் டிஜெனரேட்னு ஆல்ரெடி சொல்லலாம். டிஜெனரேட்னா பேசிக் வேரியபிள் ஏதாவது ஜீரோவாக இருக்கணும், அது வந்து டிஜெனரேட்டு. நான் டிஜெனரேட் பேசிக் ஃபிசிக்கல் சொல்யூஷன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. வரும் இந்த இந்த வேலை வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, இதுக்கு பேர் என்னன்னா ஆக்சுவலாக இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். ஒருவேளை இதுக்கு சொல்யூஷன் இருந்தால் அது இன்ஃபீசிபிள். வரும் இதில் ஒரு வேல்யூ ஜீரோ வருதா, இது வந்து டீஜெனரேட்டு. அப்போ இது ரெண்டில் தான் ஆன்சர். செக் அவுட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இனி லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் த கன்வெர்ட் த இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமாக, இதுதான் பெரிய வேல்யூனா மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் எஸ்ஐ. அப்போ நம்ம இந்த மாதிரி மைனஸ் பண்ணுற பேர் என்ன, சர்ப்ளக்ஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அடுத்தது an LPP contains 3 constants 5 variablesனா டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும், NC1 என்னன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள் 5C அண்டு கன்ஸ்டன்ட் வந்து 3. ஸோ 5C3னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். செக் பண்ணிக்கங்க, 10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த டியூல் ஆஃப் த LPP, இது 3 கணக்கு மாதிரி மினிமம் கொடுத்துட்டாங்க, அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம்னா நமக்கு இது 2 சாய்ஸ் தான், இது கண்டிப்பாக மினிமம் வராது. இப்போ ரெண்டில் நம்ம எது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மினிமமில் எல்லா கன்ஸ்டன்ட்டும் நமக்கு என்ன இருக்குங்க, கிரேட்டர் தான் இருக்கா. அப்போ கணக்கு மேக்ஸிமம் வரும்போது எல்லாமே லெஸ்ஸனாக இருக்கணும். அப்போ எல்லாமே லெஸ்ஸன் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லெஸ்ஸன், ஒரு லெஸ்ஸன், இங்கே ஒரு ஈக்குவல் டு, அப்போ கண்டிப்பாக இது வராது. இங்கே ஒரு லெஸ்ஸன், லெஸ்ஸன், லெஸ்ஸன். சரிங்களா, அப்போ நமக்கு பி தான் சாய்ஸஸ் வரும். மற்றது என்னன்றதை நமக்கு கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து மீதி பாருங்கள். இந்த கேத் constraint of the primal problem in the is an equality, then the corresponding dual variable yk. இங்கே ஒரு நல்லா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ப்ரைமல் ப்ராப்ளத்தில் கேத்து கன்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலிட்டி இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ப்ரைமலில் ஈக்குவாலிட்டி இருக்குன்னா அது என்னவா எனக்கு மாறும் அப்படின்னா அன்ரிஸ்ட்ரிக்டாக மாறும். சரிங்களா, அன்ரிஸ்ட்ரிக்டாக மாறும், அன்ரிஸ்ட்ரிக்ட் இன் சைனாக மாறும். அது எத்தனாவதுன்னா, சப்போஸ் எனக்கு கேத்து கன்ஸ்டன்ட்னா, இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது கன்ஸ்டன்ட், செகண்ட் கன்ஸ்டன்ட் வந்து அப்படின்னா ரெண்டாவது நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுதுவோம், அது ரெண்டாவது, அது வந்து ஈக்குவலிட்டி இருந்துச்சுன்னா, ரெண்டாவது கன்ஸ்டன்ட்டு ஈக்குவல்ட்டாக இருந்தால் ரெண்டாவது வேரியபிள் நம்மளுக்கு கன்ஸ்டன்ட்டாக மாறும், செகண்ட் வேரியபிள் நம்மளுக்கு அன்ரிஸ்டாக மாறும். அப்போ செகண்ட் வேரியபிள்னா நம்ம உதாரணத்துக்கு y1, y2, y3 மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் வேரியபிள்னா y2 இஸ் அன்ரிஸ்டாக மாறும். சரிங்களா, அதுதான் சொல்ல வராங்க. அப்போ அன்ரிஸ்டட் இன்சைன். அடுத்தது த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபார்முலா இருக்குது என்னன்னா, ∂f/∂x1 = 0, ∂f/∂x2 = 0. இப்போ x1 நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அங்கே என்ன வரும்னா, x1னா 1, இங்கே -2x1, மீதி எங்கேயும் x1 இல்லை. சரிங்களா, மீதி எங்கேயும் x1 இல்லை, = 0. அடுத்தது ∂f/∂x2. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு போனோம். அடுத்து கூட நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, இதையும் = 0ன்னு வச்சுட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ∂f/∂x3 = 0ன்னு வச்சுட்டு இதை வேல்யூ கண்டுபிடிச்சி 0ன்னு வச்சுட்டு அதை சம் வேல்யூ =0, சம் வேல்யூ =0. இதை சால்வ் பண்ணி x1 x2 செய்யணும். இது ஒரு ஷார்ட்கட்டை பாருங்கள், இந்த ப்ராப்ளம் மட்டும். இதுலேருந்து நம்ம x1 கண்டுபிடிச்சிடலாமா, x1 = என்ன வரும்னா 1/2ன்னு வரும். அப்போ x1 1/2க்கு ஒரு ஆன்சர் மட்டும் செக் பண்ணால் போதும். இங்கே 1/3, 2/3, 1/2. 1/2ங்கிறது ஒரே ஆப்ஷன் தான், சி மட்டும்தான். அந்த மாதிரி மற்றதை கண்டுபிடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று கண்டுபிடிச்சிடல, அது எங்கே இருக்குன்னு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாருங்கள் ஒன்றே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, அப்போ அதை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ x2 வந்து 2/3, x4 வந்து 4/3, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது எஸ்இன் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்
எஸ்ஸின் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியணும் முதல்ல. எஸ்ஸின் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னென்ன பாருங்க. எஸ்ஸின் மேட்ரிக்ஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒன் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒன், டோ எக்ஸ் டூ, டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒன், டோ எக்ஸ் த்ரீ. சரிங்களா? அதே மாதிரி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டூ எக்ஸ் ஒன், இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எழுதுனா ஃபைனலாக எனக்கு என்ன வரும்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் த்ரீ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஒரு 3/3 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. அதுக்கு நீங்கள் வேல்யூ இதுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஃபைனலாக இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இன் மேட்ரிக்ஸுக்கு 2 0 0 0 2 -1 0 -1 2. சரிங்களா? இந்த மாதிரி வரும். இப்போ இது பாசிட்டிவ் டெஃபினட் நெகட்டிவ் டெஃபினட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு D1 கண்டுபிடிக்கணும். D1னா A11 வேல்யூ 2, இது வந்து கிரேட்டர் than 0. D2னா 2/2 மேட்ரிக்ஸ், அப்போ இது 4, இது கிரேட்டர் than 0. D3னா எஸ்இன் மேட்ரிக்ஸில் டிட்டர்மெண்ட்டு, எனக்கு டிட்டர்மெண்ட் ஆக்சுவலாக என்ன வரும்னா 6 வருது. எல்லாமே எனக்கு கிரேட்டர் than 0னா பாசிட்டிவ் டெஃபினட். சரிங்களா? அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டுக்கலாம். இந்த லெக்ராஞ்ச் மல்டிபிள் மெத்தட் நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் இஸ் m and நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் n அப்படின்னா பார்டர் எஸ்இன் மேட்ரிக்ஸ், எஸ்இன் மேட்ரிக்ஸ் வர பார்டர் எஸ்இன் மேட்ரிக்ஸ் வர பார்டர் எஸ்இன் மேட்ரிக்ஸ் வந்து அது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா இங்கே யூ டிட்டர்மெண்ட் வி, இது ஒரு மேட்ரிக்ஸு. இதில் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் எத்தனை இருக்குதோ அதனுடைய அடிஷன் பை தான் அதனுடைய ஆர்டர். அது m+n பை m+n. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸு ரொம்ப என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அப்படியே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை மட்டும் ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக நான் உதவுன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.